நான் ஹிந்துக்களுக்கு எதிரி இல்லை என கூறியிருக்கிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். திராவிட இயக்க தலைவர்கள் எளிதில் உச்சரிக்காத வார்த்தை இது. இப்படி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு அவசியமும் அவசரமும் ஏற்பட்டுள்ளது. அரக்கோணம் சோளிங்கரில் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து பிரச்சாரம் செய்தபோதுதான் இதை கூறியுள்ளார் ஸ்டாலின். நான் ஹிந்துக்களுக்கு எதிரானவன் என்பது போல தவறாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது. நான் ஹிந்துக்களுக்கு எதிரி அல்ல என்றும் திமுகவும் கூட ஹிந்துக்களுக்கு எதிரான இயக்கம் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின் அதன் பிறகு கூறியதுதான் முக்கியமானது. என் மனைவி கோவிலுக்குள் செல்வதை கூட நான் ஒருபோதும் தடுத்தது கிடையாது என கூறியுள்ளார் ஸ்டாலின். ஹிந்துத்துவா வெர்சஸ் சிறுபான்மையினர் என்கிற பாஜக மற்றும் வலதுசாரி அமைப்புகளின் அணிதிரட்டலுக்கு நடுவே ஸ்டாலின் இவ்வாறு பேசியுள்ளது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்துக்கள் திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது என்கிற வாட்ஸ்அப் மீம் பிரச்சாரம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் ஸ்டாலின் அதற்கு பதிலடியாக இவ்வாறு பேசியுள்ளார். தமிழகத்தில் மட்டும் கிடையாது, தேசிய அளவிலுமே நான் இந்துக்களுக்கு எதிரானவன் அல்ல என சொல்ல வேண்டிய அவசியம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கும் ஏற்பட்டது. வட இந்தியாவில் உள்ள முக்கிய கோவில்கள் அனைத்திற்கும் ராகுல் காந்தி சென்று தரிசனம் செய்துவிட்டு திரும்பியுள்ளார். இதெல்லாம் கடந்த ஓராண்டில் நடைபெற்ற மாற்றம். ராகுல் காந்தியின் டெம்பிள் ரன் என்கிற வாக்கியம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அப்போதுதான். சோனியாவை கிறிஸ்தவர் என முத்திரை குத்தப்படுவதால் ராகுல் காந்திக்கு இப்படி ஒரு தேவை ஏற்பட்டது. இதன் உச்சமாக தன்னை பிராமணர் என பொதுவெளியில் கையெழுத்திட்டும் குறிப்பிட்டார் ராகுல். இப்போது திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சி என கூறுவதால் தனது மனைவி துர்கா கோவிலுக்கு போவதை தடுக்கவில்லை என பொதுவெளியில் கூற வேண்டிய தேவை இப்போது ஸ்டாலினுக்கும் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். முன்பும் இதுபோன்ற விமர்சனங்கள் இருந்தன. ஆனால் அப்போது பாஜகவின் அணிதிரட்டல் இப்படி வலுவானதாக கிடையாது. எனவே சாஃப்ட் இந்துத்துவாவை கையில் அடிக்க வேண்டிய தேவை ராகுல் காந்திக்கோ ஸ்டாலினுக்கோ முந்தைய திமுக தலைவர்களுக்கோ ஏற்பட்டது கிடையாது. அண்ணாவோ கருணாநிதியோ கடவுள் இல்லை என்று கூறியதோடு கேலியும் பேச முடிந்தது. ஆனால் இப்போதுள்ள சூழ்நிலையில் அப்படியான அதிரடியை திமுக தலைமை காட்ட முடியவில்லை. காங்கிரஸ் தலைமையின் அதே சிக்கலில் திமுகவும் சிக்கியுள்ளது. இது குறித்து தமிழக அரசியல் பார்வையாளர் ஒருவரிடம் கேட்டபோது அவர் கூறுகையில், ராகுல் காந்தி போல கோவில்களுக்கு ஸ்டாலின் வழிபாடுகள் நடத்த செல்வது கேள்விக்குறி. ஆனால் விமர்சனம் இருக்காது என்றே எதிர்பார்க்கிறோம். ஸ்டாலினுக்கு கத்தி மேல் நடப்பது போன்ற நிலை. முன் எப்போதும் திராவிட கட்சி தலைமைகளுக்கு இப்படியான நிலை ஏற்பட்டது கிடையாது. ஆனால் இப்போது ஸ்டாலின் இந்துக்களையோ நம்பிக்கைகளையோ தாக்கி பேசினால் அது பாஜகவிற்கு சாதகமாகிவிடும் என்கிற அச்சம் உள்ளது. தாக்கி பேசாமல் இருந்தாலும் திமுக தனது தனித்தன்மையை இழந்துவிடும். சிறுபான்மையினரின் பாதுகாப்பு கட்சி என்கிற தோற்றம் போனால் அதுவும் வாக்கு வங்கியை பதம் பார்த்துவிடும். இதற்கு தீர்வு ராகுல் காந்தி போல சாஃப்ட் ஹிந்துத்துவாவை பின்பற்றுவதுதான். அதுதான் இன்றைய பேச்சின் நோக்கம் என்கிறார்கள்.